ஒரு ஊரில் 2 ஏக்கர் நிலம் கிடக்கு. 5 ஆம்பளை பையனும் இருக்கானுங்க. தாய் தகப்பனுக்கு சோறையே கொடுக்க மாட்டேக்கானுவேன். வேலைக்கும் போக மாட்டேக்கானுவேன். வெறும் வயல் முளைச்சி போய் 2 ஏக்கர் நிலமும் முளைச்சி போய் கிடக்கு. அப்போ என்னப்பா செய்ய இப்படி இந்த மருமக வீட்டுக்கு போனால் அவருக்கு மச்சா வீட்டில் பாருங்கள் சாப்பாட்டுக்கு. இல்லை நான் இப்போ தான் அரிசி போடுறேன் மாமா. அந்த அத்தா உள்ளவன் வீட்டுக்கு போகிறாரு. இப்போ தான் நான் ஐயா வேலைக்கு போயிட்டு வேலைக்கே போக மாட்டேக்காவே சும்மா தான் இருக்காவே நான் எப்படி சோறு தரேன் மாமா. அப்படி 5 ஆம்பளை பையனும் சோறு போட மாட்டேக்கான்னு அவருக்கு கோபம் தாங்க முடியல. அந்தால சாயா கடையில் போய் இருந்து ஒரு டீயை குடிச்சிட்டு 5 பையன் பெற்று ஒரு சோறு கூட தர மாட்டேக்கானுல என்னப்பா செய்ய. அப்போ உங்கள் வயலுக்குள்ள ஏதோ கொஞ்சம் தங்கத்தை பேச்சு வச்சுருக்கேன்னு அவர்கிட்ட அவங்களோட சொல்லுங்க ஐயா அப்படின்னு இன்னொரு ஆள் சொன்னார். சொன்ன உடனே நம்ம வயலுக்குள்ள ஒரு 10 பவுன் நகையை ஒழிக்க வச்சலன்னு சொன்னோடனே ஒருத்தனுக்கு தெரியாமல் ஒருத்தன் ராத்திரியே வெட்டி வயலை பிரட்டுறாங்க. பிரட்டி 5 பேரும் வெட்டி 2 ஏக்கர் நிலத்தையும் ஒன்று போல வெட்டி புழுதி பறக்க வயக்காடை ஆக்கிட்டாங்க. ஆக்கின உடனே இவர் 5-6 வெள்ளரி விதையை கொண்டு 1 கிலோ போல் வாங்கி வெள்ளரிக்காய் விதையை தூவி விட்டார். அவ்வளோ வெள்ளரிக்காவா காய்ச்சி 5 லட்சம் ரூபாய்க்கு காய்ச்சி கிடந்தா அப்போ இவர் விற்று 5 லட்ச ரூபா வருமானம் வந்துட்டு. அப்பவும் அவருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஐயா 5 லட்சம் ரூபா உள்ள தங்கம் இருக்குன்னு சொன்னார். ஒன்றையும் காணும். நாங்களும் வெட்டி பிரட்டி பார்த்தா உங்கள் அப்பா போட்ட விதையில தான் இந்த 5 லட்சம். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்ததுனால தான் சோப்பேறி அறிக்கலப்பா. நெஞ்சில் ஒரு கலங்கம் இல்லை, கையில் ஒரு பொய்யும் இல்லை, பஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியே இல்லை. அவ்வளோதான்.